அந்த நித்திய பேரின்பம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயம் இருக்கிறது நமக்கு புரியுது. பேரின்பம் அப்படின்னு இருந்தா சிற்றின்பம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆனா சிற்றின்பம் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஆனா பேரின்பம் அப்படிங்க நித்தியமா நமக்கு ஒரு விஷயமா இருக்குது. எப்படி அந்த பேரின்பத்துக்குள்ள நம்ம வந்து டேப்பின் பண்ணி போகலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பேரின்பம் அப்படின்னு இருக்குன்னா சிற்றின்பம்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த சிற்றின்பங்கள் அப்படின்னா என்னன்னா, அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம பாடி வந்து என்ன பண்ணணும், ஒரு விஷயத்த நம்ம பண்றதன் மூலமா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் கொடுக்கணும் அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது. ஆனா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஏன் இதை பண்ணணும்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கும். அதுக்கு பேர் தான் சிற்றின்பம். இன்னொரு விஷயத்த ஏன் சிற்றின்பத்துல இன்னைக்கு உலகம் வந்து நிறைஞ்சிருக்குது அப்படின்னா, தண்ணி அடிக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா இன்னைக்கு வந்து நிறைய விதமான சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த ரியாலிட்டில இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும், அவங்களுக்குள்ள இருக்கிற வழிகள் வந்து எப்படியாவது அந்த 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 வழிகள்ல இருந்து நம்ம மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்றாங்க. அதனாலதான் நிறைய பேர் வந்து நீங்க நேசிக்கப்பட்டிருக்கு நீங்க உணர்ந்தாதான் நீங்க வந்து கிரியேட்டிவ் திங்கிங்ல நீங்க என்டர் ஆக முடியும். அது இல்லாத வரைக்கும் நமக்குள்ள இருந்து கிரியேட்டிவ் திங்கிங் வராது. அது அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா போகும். கோபம் தான் வெளிப்படும், எரிச்சல் தான் வெளிப்படும். ஓகேவா? ஸோ உங்களுக்குள்ள ஷேம் இருக்குதா, நீங்க சின்ன சின்ன கஷ்டப்பட்டிருக்கீங்க, அது எல்லாம் உண்மைதான். ஆனா ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு. அவரை நீங்க என்ன பண்ணணும், அவருடைய வாசல்களை நீங்க பிரவேசிக்கும் போது அவரை துதிச்சு அவரை கொண்டாடி அவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. தாவீது சொல்ற மாதிரி உங்களுடைய இருதயம் வந்து அவருக்குள்ள பூரித்து போய் இருக்கணும். அப்படி நீங்க இருக்கும்போது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பீங்க. நீங்க உங்களுடைய காலத்துக்கு உங்களுக்கு ஏற்ற காலத்துல எல்லா சீசன்லயும் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, கனி கொடுப்பீங்க. உங்களுடைய இலைகள் கூட உதிராது. ஹாய், ஷலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். நம்ம ஒரு பிரேயர் பண்ணிட்டு இந்த கான்ஃபரன்ஸ்குள்ள போகலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்களில் உம்முடைய சித்தங்கள் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. நன்றி பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய இந்த புதிய நாளில் புதிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, உங்களுடைய சிங்காசனத்துல இருந்து அந்த புறப்பட்டு வருகிற ஜீவ தண்ணீரை நாங்கள் பருகுகிறதுக்கு, அதனால் நாங்கள் திருப்தி அடைகிறதுக்கு எங்களுக்கு கிருபை பண்ணுங்க. எங்கள் கண்களை வெளிச்சமாக்குங்க. எங்கள் கண்களை தெளிவடைய பண்ணுங்கப்பா. உங்களை குறித்த வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம். இந்த கான்ஃபரன்ஸ்க்கு நான் வந்து உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம வந்து இதுவரைக்கும் போன கான்ஃபரன்ஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவரை ஒர்ஷிப் பண்றது அப்படி பத்தி பார்த்தோம். ஸோ அந்த ஒர்ஷிப் பண்றதை குறித்து அந்த இதுல இருந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சு நம்மளால. ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ்ல நம்ம அதான் பார்க்க போறோம். இன்னும் வரப்போற கான்ஃபரன்ஸ்லாம் அதோட ஒரு கனெக்டான விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, நம்ம அதுல வந்து இன்னும் நல்லா பழக்கப்பட வேண்டியிருக்குது. நம்ம சுவிசேஷம் எடுத்து வாசிக்கிறோம், இல்லைன்னா நிருபங்கள், புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் நம்ம எடுத்து வாசிக்கிறோம் அப்படின்னா, அதுல வந்து பேதுருவா இருக்கட்டும், இல்லைன்னா பவுலா இருக்கட்டும், சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணுவாங்க. நான் எழுதுறதே திரும்ப எழுதுறது வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, சில விஷயங்களை வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அது நம்ம பிரெயின்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பதியணும். ஸோ அதனால இன்னைக்குமே நம்ம வந்து அந்த ஒர்ஷிப் ஆராதனையில் உள்ள சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம அறிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ரீகாப் பண்ணிடலாம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதம் 100வது அதிகாரம் 4வது வசனம் நம்ம பார்த்தோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிங்கள். ஸோ போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, அதாவது நம்ம பிரேயருக்குள்ள என்டர் ஆகும்போது, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நம்ம என்டர் ஆகும்போது ஆண்டவரை துதிச்சு பாடணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்தோம். ஸோ ஒர்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இங்கிலீஷ்ல இன்னும் பார்த்தோம்னா, என்டர் வித் அ பாஸ்வேர்டு
தேங்க்யூ அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஸோ அது வந்து ஒரு பாஸ்வேர்டா இருக்குது. ஆண்டோட துதிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாஸ்வேர்டா இருக்குது. அவருடைய சமூகத்துக்கு நம்ம என்டர் ஆகக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம அதை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஓகேவா? மாமிசம் வேற, சரீரம் வேற. சரீரம் அப்படிங்கிறது இந்த பாடி அப்படிதானே. மாமிசம்ங்கிறது விழுந்து போன ஆதாமில் இருந்து வந்த மாமிச சிந்தை. ஸோ மாமிசம் வேற, சரீரம் வேற. ஸோ ஆண்டவர் தான் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் தங்குற ஆலயமாவும் நம்ம இருக்கிறோம். ஸோ சில நேரங்கள்ல வந்து நம்மளுடைய மாமிசத்தை குறித்து நம்மளுடைய சரீரத்தை குறித்து நமக்கு வந்து சில தெளிவு நமக்கு வேண்டியது அவசியமா இருக்குது. இப்போ நம்ம கையில மொபைல் இருக்கு, எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. அந்த மொபைல்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதை நம்மளால என்ன பண்ண முடியும், கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிம்பிளா சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு போறேன். நம்ம பிரெயின் இருக்குது, அந்த பிரெயினோட பிக்சர் போடுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பிரெயினோட பிக்சர். இதுல நம்ம பார்த்தோம்னா 3 ஸ்டேஜ் இருக்கு. ஓகேவா? பிரெயின் ஸ்டெம், லிம்பிக் ஸ்டெம் அண்ட் ப்ரீஃப்ரண்டல் லாப்ஸ் அப்படிங்கிற 3 பார்ட் இருக்கு. ஓகேவா? 3 பார்ட் இருக்கு. ஸோ இதுல என்ன ஒரு மேட்டர்னா, அந்த பிரெயின் ஸ்டெம் இருக்கு பாருங்க. அந்த பிரெயின் ஸ்டெம்ல தான் நமக்குள்ள இருக்கிற சில எப்படி சொல்ல, பயம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல தான் ஆக்டிவ் ஆயிட்டு இருக்கு. லிம்பிக் ஸ்டெம் அப்படிங்கறத பார்த்தோம்னா அதுல தான் நம்மளோட எமோஷன், லவ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுல தான் இருக்குது. ப்ரீஃப்ரண்டல் ஸ்டெம் அந்த லாப்ஸ்ல தான் என்ன இருக்குன்னா, நம்ம கிரியேட்டிவா திங்க் பண்றது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம எதுல மட்டும்தான் நம்ம ஆக்டிவ் ஆயிட்டு இருக்கோம்னா, அந்த பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் ஆக்டிவ் ஆயிட்டு இருக்கோம். நம்ம பிரெயின் வந்து எப்பவுமே என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், ஆம் ஐ சேஃப், நான் வந்து சேஃபா இருக்கனா அப்படிங்கிறது கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த லிம்பிக்ல பார்த்தோம்னா ஆம் ஐ லவ், நான் வந்து நேசிக்கப்பட்டவனா அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். நம்மளால ஏன் கிரியேட்டிவா திங்க் பண்ண முடியல, ஒரு விஷயத்த வந்து ஒரு ஃபுல் ஹார்ட்டோட ஒரு விஷயம் ஏன் எடுத்து பண்ண முடியலன்னா, நம்ம இன்னும் அந்த பிரெயின் ஸ்டெம்ங்கிற இடத்தையே நம்ம இன்னும் தாண்டாம இருக்கிறோம். ஆண்டவர் வந்து என்ன பாதுகாக்கிறாரு அப்படிங்கிற இடத்துக்குள்ள நம்ம இன்னும் வரல. அந்த இடத்த நம்ம முதல்ல ரீச் பண்ணாதான் அடுத்த இடத்துல ஆண்டவர் என்ன நேசிக்கிறாருங்கிற இடத்துக்குள்ள நம்ம வர முடியும். இந்த 2 ஸ்டேஜ முதல்ல நம்ம தாண்டினாதான் அடுத்து நம்ம என்ன ஸ்டேஜுக்குள்ள போக முடியும், கிரியேட்டிவா திங்க் பண்ணக்கூடிய நம்ம இடத்துக்குள்ள போக முடியும். ஸோ அந்த பிரெயின் ஸ்டெம் இருக்கு பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு மரம் ஏற தெரியாம இருக்கும். ஓகேவா? அந்த மரம் ஏற தெரியாம நீங்க இருப்பீங்க. ஆனா ஒரு கரடியோ சம்திங் ஏதோ ஒரு மிருகம் உங்களை துரத்துதுன்னா, அந்த இடம் மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும். அந்த பிரெயின் ஸ்டெம்ங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் ஆக்டிவா இருக்கும். நீங்க பயங்கரமா ஸ்பீடா ஓடுங்க, மரம் ஏற தெரியலாம், நீங்க என்ன பண்ணுவீங்க, மரம் ஏறிவீங்க. ஏன்னா அந்த அந்த இடம் மட்டும் தான் அதுல ஆக்டிவா இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பிசாசு நிறைய பிரச்சனையை கொடுத்து நம்மள என்ன பண்றான், ஓட மட்டும்தான் வச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியலன்னா, ஆண்டவர் என்ன பாதுகாக்கிறாரு அப்படிங்கிற ஸ்டேஜையே நம்ம இன்னும் தாண்டாதனால அவர் என்ன நேசிக்கிறாரா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இன்னும் ரீச் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்த ரீச் பண்ணணும். அப்புறம் தான் ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா அப்படிங்கிற இடத்துக்கு ரீச் பண்ணாதான் அடுத்து நமக்குள்ள இருந்து கிரியேட்டிவான திங்கிங்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு இன்னைக்கு இந்த பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிற அந்த பிரெயின் ஸ்டெம்ல இருக்கிற ஆம் ஐ சேஃப் அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னன்னா, அவர் அவர் வந்து என்ன பாதுகாக்கிறாரு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம எப்படிதான் வர முடியும்னா, ஆண்டவரை துதிக்கிறது மூலமா வர முடியும். ஸோ எப்படி இந்த பிரெயின் ஸ்டெம்ங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருக்குதோ, அதே மாதிரி நம்ம ஆண்டோடைய பிரசந்தத்துல போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து துதிக்கிறது. ஸோ துதிக்கிறதன் மூலமா தான் நான் வந்து சேஃபா இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். அது எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து சங்கீதம் 16வது அதிகாரம் இன்னைக்கு வாசிப்போம். ராஜா இன்னைக்கு வாசிக்கிறியா? சங்கீதம் வந்து 16 ஃபுல்லா வாசிக்கலாம். 1ல இருந்து 11 வரைக்கும் ஃபுல்லா வாசிச்சிரு. ஸோ இந்த சங்கீதம் 16 நான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன். இதுல என்ன எழுதிருக்குன்னா, தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பன திக்கீதம். ஓகேவா? ஸோ அந்த பொற்பன திக்கீதம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இந்த சங்கீதம் வந்து ஒரு கோல்டன், ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயம் சொல்லி தாவீது மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீங்க நம்ம இதை வாசிக்கும் போது இன்னைக்கு அந்த ஒரு மைண்ட் செட்ல நம்ம வாசிப்போம். கோல்டன் அப்படின்னா அது என்னவா மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் தங்கத்தினால நம்ம என்ன பண்ணலாம், பொறிச்சு வைக்கலாம், அந்த அளவுக்கு வேல்யூபிளான வார்த்தைகள் சொல்லிதான் அதோட அர்த்தம்.
ஓகேவா? ஸோ இதை நீங்க ரீட் பண்ணும்போது சும்மா ஏதோ டக்கு டக்கு நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னு இல்லாம அதை பொறுமையா நிதானமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி வாசிங்க. ஏன்னா உங்க கையில ஒரு கோல்டு கொடுத்தா நீங்க எந்த அளவுக்கு அதை பாதுகாப்பா வச்சுப்பீங்களோ ஸோ அந்த அளவுக்கு ப்ரெசியஸா இந்த சங்கீதத்தை நம்ம நீங்க ரீட் பண்ணும்போது பாருங்க. ஸோ நம்ம இந்த சங்கீதம் நம்ம வாசிப்போம். வாசிங்க. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஓகே, இதை நம்ம பார்த்தோம். ஓகே, தாவீது இந்த வசனம், அதாவது இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது, இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது அவர் எப்படிதான் ஆரம்பிக்கிறாரு? தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். அந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அவர் எங்க வந்து முடிக்கிறாரு? உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு, அதாவது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டுன்னு சொல்லி அந்த இடத்துல முடிக்கிறார். ஜீவ மார்க்கத்துல வந்து முடிக்கிறாரு. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த பிரெயின் பிக்சர்ல நம்ம பார்த்தோம். அந்த பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிற அந்த முதல் இடம் இருக்கு பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம வந்து ப்ரொடெக்டடா இருக்கிறோமா, நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கிறோமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். அந்த இடத்த நம்ம உறுதிப்படுத்தாம அதை நம்ம படுத்தினாதான் அடுத்த லெவலுக்கே நம்ம போக முடியும். அதே நான் இன்னும் உறுதிப்படுத்தல, எப்பவுமே ஒரு பயத்திலையும் பதட்டத்திலையும் நம்ம இருந்துகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால என்ன பண்ண முடியாது, லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அந்த ஒரு வட்டத்திலேயே நம்ம சுத்திட்டே இருக்க வேண்டியதான். ஸோ பிசாசு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் சுத்த வச்சுட்டு இருக்கான். எப்பவுமே ஒரு பயத்தோடையும் ஒரு எதிர்காலத்தை குறிச்ச பயத்தோடையும், இல்லைன்னா எப்படி சொல்லலாம், சின்ன வயசுல நடந்த சில ட்ராமாஸ் அது மண்டையில திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவான், யார் மூலமா ஞாபகப்படுத்துவான். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான பயங்களை வச்சு பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான், பயமுறுத்திட்டே இருக்கிறான். ஸோ அந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும், டீல் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. ஸோ அதை நம்ம டீல் பண்ணாதான் அடுத்து ஆண்டவர் என்ன நேசிக்கிறாருங்கிற இடத்துக்கு நம்ம போக முடியும். அங்க போனாதான் அடுத்து கிரியேட்டிவ் திங்கிங்ல நம்ம போக முடியும். ஸோ அதனாலதான் தாவீது இந்த இடத்துல எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஓகேவா? ஸோ அங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சாதான், அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சாதான் கடைசி ஜீவ மார்க்கம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்து அவருடைய நித்திய பேரின்பத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ அதற்கான ஒரு கீ தான் என்ன நம்ம பார்த்தோம், ஆண்டவரை ஒர்ஷிப் பண்றது. ஸோ ஆண்டவரை ஒர்ஷிப் பண்றது அதுக்கான ஒரு முதல் கீயா இருக்குது. ஸோ அடுத்து அவர் என்ன சொல்றாரு, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவரா இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்க மாட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா என்ன பண்றாங்க, நிறைய பேர் அந்நிய தேவங்களை தேடி ஓடுறாங்க. ஸோ இந்த இடத்துல தாவீது ரெண்டு விதமா பிரிக்கிறாரு. ஒண்ணு, அவருடைய நெஞ்சம் வந்து ஆண்டவர் பார்த்து என்னன்னு சொல்லுதான், தேவரே நீரே என் ஆண்டவர் சொல்லுதான். ஸோ அது ஒரு பக்கமும், மற்றவங்க என்ன பண்றாங்கன்னா அந்நிய தேவர்களை போயிட்டு அவங்களுக்கு இரத்தபான பலிகளை செலுத்துறாங்களாம். ஆனா இங்க ஆண்டவர் வந்து நம்மகிட்ட எதுவுமே கேட்கல. அதுதான் சொல்றாரு, என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு காணிக்க கொடுக்குறோம், தசம பாகம் கொடுக்குறோம், ஸோ நிறைய ஆஃபரிங் நம்ம பண்றோம். அது எதுவுமே ஆண்டவருக்கு வேண்டியது இல்லை. நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு, இந்த சொசைட்டிக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் அது தேவைப்படுது. ஸோ
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம்னா தாவீது வந்து ஆண்டவரை மட்டும்தான் தேவனா பாக்குறான். ஓகேவா? ஆனா வெளியில உள்ள மக்கள் வந்து அந்நிய தெய்வங்களை வணங்குறாங்க. இங்க தாவீது வந்து அவனுடைய காசை ஆண்டவருக்கு அது தேவையில்லை, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நான் விரும்புறவங்களுக்கும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு தான் அது தேவைன்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா இந்த சைடு அந்நிய தெய்வங்களை வழிபடுறவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வேதனைகள் பெருகுது, அவங்களுடைய தேவங்களுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க, ரத்த பான பலிகளையும் செலுத்துறாங்க. சோ எனக்கு ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, தாவீது வந்து என்ன ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கானா, ஆண்டவர் தான் என்ன காப்பாத்துறாரு, நான் வந்து ஆண்டவரை காப்பாத்தல. ஓகேவா? சோ ஆண்டவர் தான் என்ன ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படிங்கிற இடத்துல தாவீது வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கான். சின்ன வயசுலயே என்ன பண்ணியிருக்கான், சிங்கத்தையும் கரடியும் கோலியாத்தையும் பார்த்திருக்கான். சோ அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், எல்லாரையும் விட ஆண்டவர் வந்து ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு. சோ நான் நிறைய நேரம் நான் சொல்லியிருக்கிறேன், பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா ஒரு விஷயத்தை பார்த்து பிரமிப்படைகிறது. இஸ்ரவேல் மக்கள் வந்து பார்வோனை பார்த்தோ இல்லைன்னா எகிப்து கானான்ல இருந்த கானானியர்களை பார்த்து என்ன பண்ணாங்க, பிரமிப்படைஞ்சாங்க. ஆனா அவங்க வந்து ஆண்டவரை பார்த்து பிரமிப்படையல. சோ அவங்க வந்து ஆனா தாவீது வந்து ஆண்டவர் பார்த்து ரொம்ப பிரமிச்சிருந்தான். சோ அதுதான் பயம். பயம்ங்கிறது அப்படிதான் ஒர்க் ஆகுது. சோ அப்படி அவன் ஆண்டவரை பார்த்து பிரமிச்சதுனால ஆண்டவர் தான் என்ன காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த அவருடைய ப்ரொடெக்ஷனுக்குள்ள அவன் வந்து என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். அதனால அவனுக்கு ஒரு தெளிவான புத்தி இருந்திருக்கு. என்னுடைய செல்லம் வந்து என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு தான் பயன்படுது அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டான். அடுத்து நம்ம வாசிச்சோம்னா, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். சோ இந்த இடத்துல அவன் இன்னொரு ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள வரான். ஆண்டவர் தான் என்னுடைய சுதந்திரம், அவர் தான் என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ், அவர் தான் என்னுடைய பாத்திரத்தின் பங்குன்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிறான். பாத்திரத்தின் பங்கு அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவரோட சீஷர்களுக்கு வந்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அவரோட அந்த அந்த ஒயின் கிளாஸ்ல ஜீசஸ் வந்து அவங்களுக்கு அவர கூட இருக்க சீஷர்களுக்கும் என்ன பண்றாரு, அதை ஷேர் பண்றாரு. சோ ஒரு ஒன்னஸ் அது மீன் பண்ற விஷயமா இருக்குது. பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். சோ இந்த இடத்துலயும் அவன் வந்து இன்னொரு ரெவல்யூஷனுக்குள்ள வரான். ஏன்னா தாவீது வந்து இஸ்ரேலோட ஒரு கிங்கா இருக்கான். ஸோ கிங்கா இருக்கும்போது நிறைய மக்கள் இருப்பாங்க, நிறைய லேண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த லேண்ட் எல்லாம் காப்பாற்றணும், அந்த மக்கள் எல்லாம் காப்பாற்றணும்னா அது அவனால முடியாது, ஆண்டவரால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டான். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிறைய எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கலாம். உங்களுக்கு சொத்து இருக்கும், இல்லைன்னா உங்க குழந்தைகளை குறிச்சோ, உங்களுடைய சொத்து குறிச்சோ, உங்ககிட்ட இருக்கிற விஷயத்த குறிச்சோ என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, பயந்துட்டே இருப்பீங்க. ஸோ நீங்க அதுக்கு பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவர் தான் உங்களுடைய சுதந்திரமா இருக்கிறாரு, அவரே உங்களோட இன்ஹெரிட்டன்ஸா இருக்கிறாரு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மற்ற விஷயத்த குறிச்சு நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. முக்கியமா நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா, ஒரு லேண்ட் இருக்கு, இல்லைன்னா சம்திங் ஒரு ஏதோ வீட்டுல ஏதோ சொத்து பிரிக்கிறாங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனா இந்த இடத்துல தாவீது என்ன சொல்லலாம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சோ அதான் அவர் அந்த இடத்துக்கு ரொம்ப தைரியமாட்டார். ஆனா நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்றோம்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு மத்தவங்ககிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம். இது என்னோடது, இது உன்னோடது சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்க சொத்தை பார்க்காதீங்க, அதாவது லேண்டோ வேற உங்களுக்குன்னு வர இன்ஹெரிட்டன்ஸ் நீங்க பார்க்காதீங்க. ஆண்டவர் தான் உங்களோட இன்ஹெரிட்டன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு நேர்த்தியா என்ன வருமோ அது கண்டிப்பா வரும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சோ இந்த நம்ம பைபிள நம்ம நிறைய பார்த்தோம்னா, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், வலது பாரிசத்தில் சொல்லி நம்ம போட்டிருக்கோம். அவர் வந்து என்னுடைய ரைட் ஹேண்ட்ல நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதோட மீனிங் என்னன்னா, நம்ம நீதிமானா இருக்கிறோம் அப்படிங்கறத அதோட வெளிப்படுத்துது. அவர் ரைட் சைடு நிக்கிறாருனாலே நம்ம ரைட்டா போயிட்டு இருக்கோம், நம்ம நீதிமானா இருக்கோம், நம்ம ரைச்சியஸ்னஸா இருக்கும்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்க அவர் மென்ஷன் பண்றாரு. ஏன் அப்படின்னா, அவர் எப்பவும் கர்த்தரை வந்து அவருக்கு முன்பாக வச்சிருக்கிறாரு. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தாவீது வந்து ஆண்டவரை கேட்டுதான் பண்ணுவாரு. நம்ம நிறைய இடத்துல வாசிக்கலாம், அவர் பெலிஸ்தர்களுக்கு அகேன்ஸ்டாவோ மத்த கானானியர்களுக்கு அகேன்ஸ்டா யுத்தம் பண்ண போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்பாரு, ஆண்டவரே நான் அது பண்ணலாமா, நான் உங்களை வந்து எதிர்த்து போட்டுமா அப்படின்னு கேட்பான். கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு காத்து வரும், அந்த காத்து போனதுக்கு அப்புறம் நீ போ, ஏன்னா அந்த காத்துல நான் உனக்கு முன்பாக நான் போவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சோ எப்பவுமே தாவீது வந்து ஒரு விஷயம் பண்ண போறாரு, ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ண போறாருன்னா ஆண்டவரை ப்ரியாரிட்டி பண்ணுவார். ஆண்டவரை ப்ரியாரிட்டி பண்ணும்போது அந்த இடத்துல அவருக்கு ஆண்டவர் எல்லாம் அந்த காரியங்கள்ல ஆண்டவர் அவருக்கு ஜெயம் கொடுக்குறாரு.
ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். ஸோ இந்த இடத்துல அவர் எத்தனை வார்த்தைகள் யூஸ் பண்றாரு. என் இருதயம் பூரித்ததுங்கிறாரு, மகிமை களி கூர்ந்ததுங்கிறாரு, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கியிருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவரை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறாரு. ஆண்டவரை வந்து ஆண்டவருடைய அந்த இதெல்லாம் எப்படிதான் நம்ம அதை நான் சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆண்டவர் என்னை ப்ரொடெக்ட் பண்றாரு, ஆம் ஐ சேஃப் அப்படிங்கிற கேள்வி வந்து ஆமா நான் சேஃபா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்தாதான் அடுத்தடுத்து இந்த காரியங்கள் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அவர் சொல்றாரு, என் இருதயம் வந்து பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது அப்படிங்கிறாரு. என்னுடைய மாம்சம் வந்து நம்பிக்கையா நம்பிக்கையோட தங்கியிருக்கும் அப்படின்னா ரெஸ்டா இருக்கு. அவர் வந்து கட்டில படுத்திருக்கு, நைட்டு தூங்கும் போது கூட அவ்வளோ ரெஸ்ட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவார். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து நைட்டு தூங்கும் போது மண்டையில அவ்வளவு விஷயம் ஓடுது. இன்னைக்கு நிறைய பேர் பிபி டேப்லெட் போகப்படுற காரணம் என்னன்னா தூக்கம் வர மாட்டேங்குது, அவ்வளவு ப்ரெஷர் மைண்டா இருக்கு. காரணம் என்னன்னா ஒரு பயம். அவங்க வந்து சேஃபா இருக்காங்க, சேஃபா இல்ல அப்படிங்கிற அந்த கேள்வி அவங்க மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா இவர் ஆண்டவர் அவரை பாதுகாக்கிறாருங்கிற புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வந்து சேஃபா தூங்குறாரு. ஓகேவா? அவர் சொல்ற என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, இதுலலாம் 10% கூட நம்ம என்ன பண்ணல, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம இன்னும் ஆண்டவர் துதிக்கலாம்னு அர்த்தம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானே அழிவை காண ஒட்டீர். இதுல வந்து தாவீது எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, என்ன வந்து நீங்க என்ன பண்ண, என் ஆத்மா வந்து நீங்க பாதாளத்துல விட மாட்டீங்க, விடீர். இன்னைக்கு நம்மளால அந்த விஷயம், அந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுமா? ஆண்டவர் வந்து என்னுடைய ஆத்மா வந்து பாதாளத்துல விடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமா? சொல்ல முடியறது இல்ல. அதே மாதிரி உங்களுடைய பரிசுத்தவானே அழிவை காண ஒட்டீர். ஓகேவா? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஸோ இந்த பேசேஜ்ல, இந்த சங்கீதத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயமே இதான், ஜீவ மார்க்கம். ஓகேவா? ஏசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். ஓகேவா? ஸோ நம்ம ஃபாலோ பண்ற இந்த ஒரு விஷயம் வந்து ஜீவ மார்க்கமா இருக்குது, ஜீவனுக்கு ஏற்ற வழியா இருக்குது. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் என்று சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து தாவீது ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறாரு, அந்த ஜீவ மார்க்கம் வந்து நித்திய பேரின்பம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம அழைத்து கொண்டு போவாங்க. ஸோ அந்த நித்திய பேரின்பம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயம் இருக்கிறது நமக்கு புரியுது. பேரின்பம் அப்படின்னு இருந்தா சிற்றின்பம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆனா சிற்றின்பம் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஆனா பேரின்பம் அப்படிங்க நித்தியமா நமக்கு ஒரு விஷயமா இருக்குது. எப்படி அந்த பேரின்பத்துக்குள்ள நம்ம வந்து டேப்பின் பண்ணி போகலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பேரின்பம் அப்படின்னு இருக்குன்னா சிற்றின்பம்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த சிற்றின்பங்கள் அப்படின்னா என்னன்னா, அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம பாடி வந்து என்ன பண்ணும், ஒரு விஷயத்த நம்ம பண்றதன் மூலமா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் கொடுக்கும் அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் போது. ஆனா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஏன் இதை பண்ணணும்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கும். அதுக்கு பேரு தான் சிற்றின்பம். இன்னொரு விஷயத்த, ஏன் சிற்றின்பத்துல இன்னைக்கு உலகம் வந்து நிறைஞ்சிருக்குது அப்படின்னா, தண்ணி அடிக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா இன்னைக்கு வந்து நிறைய விதமான சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த ரியாலிட்டில இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும், அவங்களுக்குள்ள இருக்கிற வழிகள் வந்து எப்படியாவது அந்த 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 வழிகள்ல இருந்து நம்ம மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்றாங்க. அதனாலதான் நிறைய பேர் வந்து பான் பாக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி சிற்றின்பங்கள் நிறைய இருக்கு. அதுதான் பாவங்கள். ஓகேவா? அந்த பாவங்கள்லாம் ஏன் வருதுன்னா, இந்த பேரின்பத்தை நம்ம இன்னும் என்ன பண்ணல, அடையல, அதை நம்ம இன்னும் ருசி பார்க்கல. அதை ருசி பார்க்காதனாலதான் இன்னும் அந்த சிற்றின்பத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டில இருக்கிறீங்க, இல்லைன்னா சிற்றின்பம் அப்படிங்கிற ஒரு சித்திரியை சுத்திட்டு இருக்கீங்கன்னா, ஸோ அதுக்கான கீயை தான் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அதுதான் வொர்ஷிப். ஆண்டவர் நம்ம துதிக்கும் போது அதுதான் நம்மள வந்து பேரின்பம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள நம்ம கொண்டு போகும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? அந்த பிக்சர் போடு. ஓகே. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த ஹார்ட்னு ஒரு விஷயம், அதாவது இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து தியரி கிடையாது, இது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, நம்ம பாடியில இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளை சுத்திக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் சென்டரா எங்க இருக்குன்னா நம்ம ஹார்ட்ல இருந்து அது வந்து என்ன பண்ணுது, வெளிப்படுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட் ஹீலிங் வீடியோ அந்த கான்ஃபரன்ஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம், நம்ம ஹார்ட் தான் நம்மளுடைய
சென்டர் பீஸா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சென்டர் பீஸ்ல இருந்து என்ன வருது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெளிப்பட்டு இருக்குது. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு பாருங்க, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அது வந்து ஒரு எனர்ஜி. நீங்க விருப்பப்படுறீங்களோ விருப்பப்படலையோ, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அது என்ன பண்ணிட்டு இருக்கும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களுக்குள்ள வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து நெகட்டிவா இருக்கா பாசிட்டிவா அப்படி இருக்குதுங்கிறது எதை பொறுத்து தான் அமையுதுன்னா, உங்களுக்குள்ள இருந்து எழும்புகிற அந்த எமோஷன்ஸை பொறுத்து தான் அமையுது. அதுதான் நீங்க வந்து சிற்றின்பத்துல இருந்து செயல்படுறீங்களா இல்லைன்னா பேரின்பத்துல இருந்து செயல்படுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணுது, உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படுத்திட்டு இருக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தாகமா இருக்கிறவன் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். அவனுடைய உள்ளத்துல இருந்து அவன் வந்து பானம் பண்ணும்போது என்ன பண்ணுமோ, அவனுடைய உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். ஸோ அது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். ஓகேவா? நீங்க உங்களுக்குள்ள இருந்து அந்த நீங்க இயேசு கிறிஸ்துவோட ஜீவ தண்ணீரை நீங்க பருகும்போது உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் வெளிப்படும். ஸோ நீங்க போற இடமெல்லாம் என்ன ஆகும்னா செழிப்பாகும். இப்போ வந்து ஏதேன் தோட்டத்துல 4 ரிவர் இருக்கு. அது போற இடங்கள் எல்லாம் செழிப்பாச்சான். ஃபர்ஸ்ட் பைசோன்னு ஒரு நதி உண்டு, அது போற இடத்துல தங்க விளங்குதான். ஸோ அந்த மாதிரி நீங்க போற இடம்லாம் பயங்கர செழிப்பா மாறும். நீங்க இப்போ நடந்து போனாலே ஹீலிங் நடக்கும். எப்படி வந்து அப்போஸ்தலர்கள் வந்து அதுல ஆக்டிவா இருந்தாங்க. பேதுரு வந்து நடந்து போகும்போது அவன் நிழல் பட்டே நிறைய பேர் ஹீல் ஆனாங்க. ஸோ அதுல ஒரு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து நமக்குள்ள இருந்து வர ஒரு உங்க ஹார்ட்ல இருந்து வந்துகிட்டே இருக்கிற ஒரு எமோஷன்ஸ் நீங்க வெளிப்படுத்திட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். அந்த வைப்ரேஷன் சார்ட் போடு. இது வந்து எமோஷனல் வைப்ரேஷன் சார்ட். ஆனா இது வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல. இது வந்து ஒரு தியரியா தான் இருக்குது. இது வந்து எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்குள்ள இருந்து வர எமோஷன் சப்போர்ட் நம்ம பாடி எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த சார்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை ஜூம் பண்ணு, கீழே ஜூம் பண்ணு. ஸோ இதுல பார்த்தோம்னா நம்ம அப்படி பார்த்தோம், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம ஹார்ட்ல இருந்து ஒரு எமோஷன்ஸ் வந்து இந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம சுற்றி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வைப்ரேஷன் சார்ட்ல என்ன ஒரு விஷயம்னா, இதுல வந்து ஃப்ரீக்வன்சி சொல்றாங்க. இந்த 700 இருக்குல்ல, அதுக்கு மேல இருக்கிறது தான் ஹையர் ஃப்ரீக்வன்சி. இதுதான் ஹையர் ஃப்ரீக்வன்சி. அப்படியே கீழே வந்தோம்னா 20 இருக்கும், அது வந்து ஷேம். நமக்குள்ள இருந்து வெளிப்படுற வெக்கம், கில்ட்டு, வெக்கம், இதுக்கு முன்னாடி இன்னும் லஸ்ட்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப லோயர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த லோயர் ஃப்ரீக்வன்சி தான் சிற்றின்பம். அதுல ஹையர் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம்னா என்லைட்மெண்ட், ஜாய், அதுதான் பேரின்பம். ஓகேவா? இதுல நம்ம பார்த்தோம்னா அந்த ஷேம் இருக்குல்ல, இது வந்து நம்ம வந்து எங்க பார்க்கலாம், ஆதி ஆகமத்துல பார்க்கலாம். ஆதி ஆகமத்துல ஆதாம் வந்து பழத்தை எடுத்து சாப்பிட்டான். அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டோன்னே அவனுக்குள்ள இருந்து வெளிப்பட்ட அந்த விழுகையோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்னன்னா ஷேம். என்ன பண்ணாங்கன்னா அத்தியலை எடுத்து அவங்களே மறைச்சு கொண்டாங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, என்னை பத்தி தெரிஞ்சா இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இல்லை என்னுடைய பாஸ்டர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கதைகளை குறித்து நம்ம என்ன பண்றோம், வெட்கப்படுறோம். அந்த வெட்கம் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப லோயர் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த வெட்கத்துல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, வெளியில வாங்க. ஓகேவா? நீங்க வந்து இது நம்ம என்ன பண்றோம்னா, நிறைய நேரம் ஆண்டவர்கிட்டே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மறைச்சு வச்சுக்கிறோம். ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம வல்னரபிளா இருக்கணும், ஃபுல் வல்னரபிளா இருக்கணும் சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. ஸோ அதுல ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி தான் என்னது, இந்த என்லைட்மெண்ட். இந்த நீங்க வந்து இந்த லோயர் ஃப்ரீக்வன்சில இருந்து, இந்த சிற்றின்பத்துல இருந்து நீங்க பேரின்பம் அப்படிங்கிற அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி நீங்க அடையணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா ஆராதனை. ஸோ அதனாலதான் நான் வந்து என்ன சொல்றேன், திரும்ப திரும்ப அந்த ஆராதனை குறித்து நான் திரும்ப பேசிட்டே இருக்கிறேன். ஆராதனை வந்து அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த ஆராதனைக்குள்ள நீங்க போனாதான் நீங்க ப்ரொடெக்டடா இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண முடியும். நீங்க ப்ரொடெக்டடா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணாதான் நீங்க நேசிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ண முடியும். நீங்க நேசிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க உணர்ந்தாதான் நீங்க வந்து கிரியேட்டிவ் திங்கிங்ல நீங்க என்டர் ஆக முடியும். அது இல்லாத வரைக்கும் நமக்குள்ள இருந்து கிரியேட்டிவ் திங்கிங் வராது. அது அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா போகும். கோபம் தான் வெளிப்படும், எரிச்சல் தான் வெளிப்படும். ஓகேவா? ஸோ உங்களுக்குள்ள ஷேம் இருக்குதா, நீங்க சின்ன சின்ன கஷ்டப்பட்டிருக்கீங்க, அது எல்லாம் உண்மைதான். ஆனா ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு. அவரை நீங்க என்ன பண்ணணும், அவருடைய வாசல்களை நீங்க பிரவேசிக்கும் போது அவரை துதிச்சு அவரை கொண்டாடி அவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. தாவீது சொல்ற மாதிரி உங்களுடைய இருதயம் வந்து அவருக்குள்ள பூரித்து போய் இருக்கணும். அப்படி நீங்க இருக்கும்போது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பீங்க. நீங்க உங்களுடைய காலத்துக்கு உங்களுக்கு ஏற்ற காலத்துல எல்லா சீசன்லயும் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, கனி கொடுப்பீங்க. உங்களுடைய இலைகள் கூட உதிராது. ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் இந்த ஆராதனை குறிச்சு. இன்னைக்கு வந்து நிறைய நேரம் நம்ம வந்து சர்ச்சில் போயிட்டு மட்டும்தான் அந்த ஆராதனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு வரோம். ஸோ அதுவுமே ஏன் பண்றோம்னா அங்க போறதுனால நம்ம பண்றோம்.
நீங்க வீட்டுல கண்டிப்பா என்ன பண்ணுங்க, டெய்லி ஆண்டவர் ஆராதிங்க, ஆண்டவரை துதிச்சு பாடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஜீவனுள்ள நதிகள் புறப்படும். உங்களுக்கு இந்த ஆராதனை குறித்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு கம்யூனியன் எடுத்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். கம்யூனியன் வச்சிருக்கிறவங்களும் எடுத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவே, உங்களுடைய சரீரத்துக்காகவும் உங்களுடைய ரத்தத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. நீங்க எங்களோடு பண்ண உடன்படிக்கையின் ஒரு அடையாளமா இது இருக்குது, உடன்படிக்கையின் உணவா இருக்குது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களுக்காக பிற்கப்பட்டதுக்காக, உங்களுடைய சரீரத்தை நீங்க எங்களுக்கு பிட்டு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதை நாங்க சாப்பிடும்போது நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதமும் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவர். இன்னைக்கு நாங்க கேட்ட விஷயங்கள் எங்களுக்கு ரெவலேஷனா கொடுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதை ரெவலேஷனா கொடுங்க. பரிசுத்த ஆவியை உங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இயேசுவே, உங்களுடைய சரீரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவே, நீங்க எங்களுக்காக சிந்தின இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்திற்காக நன்றி. அநேகருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டாகும்படி நீங்க உங்களுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறீங்கப்பா. எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவுங்க இயேசு கிறிஸ்துவே. பைபிள்ல பார்த்தோன்னா ஆண்டவர் நிறைய இடத்துல காணிக்கைகள் குறித்து பேசியிருக்கிறாரு. ஓகேவா? இந்த மாசம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமும் அதான். மல்கியா 3:10 ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆலயத்திலே ஆகாரம் இருக்கும்படி நீங்க என்ன பண்ணுங்க, தசமபாகங்களை எடுத்துட்டு வாங்க. நான் உங்களை இடம் கொள்ளாமற் போக மட்டும் வருஷிக்க மாட்டேன் என்று என்னை சோதித்து பாருங்க சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சோ உங்களுடைய காணிக்கைகளை நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு விதைங்க. அது ஒரு சீடா இருக்குது. உங்களுடைய வாழ்க்கைக்கான தேவைகள் எல்லாம் ஆண்டவர் பூர்த்தி பண்ணும்படி நீங்க ஆண்டவர் விசுவாசி நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு கொடுங்க. இந்த ஊழியத்துல நீங்க விதைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இதுல இந்த ஸ்கிரீன்ல தெரியுத QR கோடுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய காணிக்கைகள் நீங்க அனுப்புங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னா நீங்க எதுவும் ட்ரஸ்ட்டுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கொடுங்க. ஆனா நீங்க எங்க கொடுத்தாலும் ஆண்டவர் விசுவாசி கொடுங்க. கட்டாயத்தின் அடிப்படையிலோ இல்லைன்னா ரொம்ப எமோஷனல் ஆகி கொடுக்காதீங்க. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் எமோஷனல் ஆகி நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்க கூடாது. நீங்க ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் விசுவாசி நீங்க கொடுக்கணும். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் இந்த கான்ஃபரன்ஸ் நம்ம பார்த்தோன்னா வாரம் சனிக்கிழமை ஈவினிங் 6 to 6 நம்ம கூகுள் மீட்ல நடத்திட்டு இருக்கிறோம். இந்த யூடியூப்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க லைவ்ல நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ல தெரியுற கூகுள் மீட்டோட அந்த கோடு போட்டு நீங்க என்ன பண்ணலாம், உள்ள என்டர் ஆகலாம். இதுக்கு எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ தான். ஸோ நீங்க ஜாயின் பண்ண நினைச்சா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். நன்றி பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. உம்முடைய பெரிதான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிற, உம்மை சோஸ்தரிக்கிற, உம்முடைய புகழ் உம்மை குறித்து புகழ்றதுக்கு நீங்க எங்களுக்கு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த பெரிதான கிருபை நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றிப்பா. உம்மை துதிக்கும்படி, உம்மை ஆராதனை செய்யும்படி எங்களை நீங்க தெரிந்து கொண்டதுக்காக நன்றிப்பா. உம்முடைய பரிசுத்த ஜனமாய் நீங்க எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி. இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவங்க ஒவ்வொருத்துக்குள்ளும் இருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்படுவதாக, அவங்க வாழ்க்கையில ஜீவனுள்ள நதிகள் புறப்படுவதாக, உங்களுடைய நீதிமான்கள் என்று எல்லார் கண்களுக்கும் முன்பதாக அவர்களை நீங்க உயர்த்துங்கப்பா. நீங்கள் அவங்க வாழ்க்கையில செய்யற மகிமையான காரியங்களால் அவர்கள் உங்களுடைய நீதிமான்கள் என்று அறியப்படுவார்களாக. எல்லா மற்ற புறஜாதிகளுக்கு மத்தியில அவங்களை நீங்க உயர்த்தி
நீரே அவங்களுடைய தேவன் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க. எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் அவங்களை உயர்த்துங்கப்பா. அவங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஷாலோம். நம்ம நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல மீட் பண்ணலாம். பாய்.